தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் அரசியலுக்காக அப்பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில் என்டிஏவினுடைய உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. மிக குறிப்பாக தென் மாவட்டங்களில் தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த கட்சிகளுக்கான தொகுதிகள் எவை எவை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்பதும் வெளியாகி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களிலும், பாமக 18 இடங்களிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாகி அதற்கான அறிவிப்புகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தென் மாவட்டங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக தளவாய் சுந்தரம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் டெல்லி பிரதிநிதியாகவும் அறியப்படுபவர் தளவாய் சுந்தரம். இந்நிலையில் அவர் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாகர்கோவில் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு பாஜக சார்பில் மீனா தேவ் போட்டியிடலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் என்டிஏவினுடைய உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக தளவாய் சுந்தரமும், அதேபோன்று பாஜகவுக்கு நாகர்கோவில் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு மீனா தேவும் போட்டியிடலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்பட்டு 169 இடங்களில் அதிமுக நேரடி போட்டி என்பதும் இறுதியாக இருக்கிறது. இந்நிலையில் இன்று மாலை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி என்பது கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து தன்னுடைய பரப்புரையை தொடங்க இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கான அவருடைய பரப்புரை பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான 2 பிரதான அணிகள், திமுக வெர்சஸ் அதிமுக 2 அணிகளினுடைய அந்த தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த தென் மாவட்டங்களுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். பாலவேல், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், விளவங்கோடு மற்றும் கிள்ளியூர் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. தற்போது இந்த தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நிலையில பாரதிய ஜனதா கட்சி 27 தொகுதிகள், பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகள், அமமுக 11 தொகுதிகள், மீதமாக 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக போட்டியிடுகிறது. கன்னியாகுமரி தொகுதியில இந்த கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிடக்கூடிய நிலையில தளவாய் சுந்தரம் ஏற்கனவே அங்க தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம் மீண்டுமாக அங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருப்பதாக தெரிய வருகிறது. அவர் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கிறார். அதற்கடுத்தால் பார்த்தால் நாகர்கோவில் சட்டப்பேரவை தொகுதி, இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில இதுல தற்போதைய அந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மீனா தேவுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பது தெரிய வருகிறது. அவர் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கிறார். அதன் காரணமாகவும் மாநில செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக தெரிய வருகிறது. பத்மநாபபுரம் தொகுதியில வழக்கறிஞர் பவானி எட்வின் ஜோஸ் என்பவருக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. அவர் பாஜகவில் கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான பொறுப்பில் இருக்கிறார். குளச்சல் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் வழக்கறிஞர் சிவக்குமாருக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அந்த தொகுதியில போட்டிட்டு காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு வென்ற விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்த நிலையில தற்போது அவரே மீண்டுமாக அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பது தெரிய வருகிறது. அவர்தான் அவருடைய பேசும்போது அவர்தான் தனக்கு தான் மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கிள்ளியூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய மாநில இணை செயலாளர் மருத்துவர் நிவின் சிம்சன் அப்படிங்கிற அவருக்கான வாய்ப்புகள் மிக இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில ஒரு தொகுதியில் அதிமுக போட்டியிடுகிறது, 4 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியும், ஒரு தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகிறது. ஒரு தொகுதி இரட்டையில மற்ற 5 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் தான் இங்கே போட்டியில் இருப்பது தெரிய வருகிறது. பாலவே.
விவரங்களுக்கு நன்றி சிவமணி. தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளை கூட்டணிக்கு அதிமுக ஒதுக்கி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது நாகர்கோவில் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு மீனாதேவ் போட்டியிடலாம் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் 6இல் 5 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை அதிமுக கைவிடுகிறதா என்கிற கேள்வியும் இதன் வாயிலாக எழுந்திருக்கிறது.